ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஆரி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு saree பார்டரில் இருக்கிற டிசைனை ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த saree பார்டரில் இருக்கிற ரோஸ் கலர் ஃப்ளவரை எப்படி டிராயிங் பண்ணுறது, அதை எப்படி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். இதை இப்போ எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கிளாத்தை ஃப்ரேமில் போட்டுட்டேன். இப்போ இந்த சில்வர் கலர் ஜரி வச்சு நான் இந்த லீஃப் டிசைன், இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாமே அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லீஃப் டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸ்மால் செயினாக தான் அவுட்லைன் போடணும். இப்போ இந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜஸ் வருது. ஒரு செயினுங்கிறது இன்னொரு செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். அப்போ தான் இந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு லீஃப் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு லீஃபையும் கண்டினியூஸாக செயின் போட்டுக்கலாம். இங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இது அப்படியே கண்டினியூஸாக இந்த லீஃப் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த லீஃபையும் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த லீஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கிருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த செயினுக்கு உள்ளே இருந்தே த்ரெட் எடுங்க. இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜஸ் வருது, அதனால் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீடில் இந்த சைடு திருப்பிக்கலாம். இதே மாதிரி தான் இங்கே ஷார்ப் எட்ஜ் வருது. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இடையில் இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த செயினுக்கு உள்ளே நாட் போட்டுக்கோங்க, வெளியிலே நாட் போடாதீங்க. இப்போ இங்கே நாட் போட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் அவுட்லைன் கொடுத்துடலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே உள்ள ஷார்ப் எட்ஜ் வருது, ஒரு செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீடில் அந்த சைடு திருப்பிக்கங்க.
நம்ம போட்ட டிசைன் மேலேயே தான் வந்து செயின் போடணும். இப்போ மறுபடியும் செயின் வந்து மேலே கொண்டு போய் அடுத்த பெட்டல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இந்த 2 லீஃபு, இந்த டிசைன், இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த கலர் சில்க் த்ரெட் வச்சு தான் வந்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டு டபுள் த்ரெட்டாக எடுத்துருக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு லாங் செயின், மேலே ஒரு ஸ்மால் செயின், ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு ஸ்மால் செயின் கீழே பார்த்த மாதிரி போடணும். ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நாட் போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி தான் இந்த லீஃபு, இந்த டிசைனும் ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த 2 லீஃபு, இந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்குது. அதில் நான் எதுவுமே பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஃபில்லிங் தான் வந்து கொடுக்க போகிறேன்.
இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸும் ஃபில் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அதை மறுபடியும் சில்வர் கலர் ஜரி த்ரெட் வச்சு மறுபடியும் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்தா வந்து அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இங்கேருந்து மறுபடியும் நான் ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்வர் கலரில் எடுத்துருக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குறப்ப இந்த சைடில் இருக்கிற கேப் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி சைடில் இருக்கிற கேப் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். அதுக்குள்ளேயே வந்து அவுட்லைன் கொடுங்க, வெளியில் அவுட்லைன் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம போட்ட அவுட்லைனுக்கு உள்ளே வந்து கொடுக்கணும், வெளியில் இல்லை. இந்த கேப் வந்து ஃபில் ஆகிற மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. டபுள் டைம் அவுட்லைன் கொடுக்குறப்ப இன்னும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கண்டினியூஸாக இந்த லீஃபுக்கு கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி போட்ட அவுட்லைனுக்குள்ளே இந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகிற மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு செயின் இங்கே எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எடுத்துக்கோங்க, அந்த ஷார்ப் வந்து வர்றதுக்கு. இப்போ இதே மாதிரி தான் இந்த கேப்பு எல்லா கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த கேப்பெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்து வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த உள்ளே வந்து ஒயிட் கலர் பேர்ல்ஸ் வந்து வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து வந்து த்ரெட் எடுத்துக்க போகிறேன். இங்கேருந்து வந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த பீட் வந்து ஒன்றா தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து இங்கே ஒன்று வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து நாட் போட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன்.
இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த டிசைனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். சிம்பிளான டிசைன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டிராயிங்கும் டிசைனும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.